வணக்கம் மக்களே, வெல்கம் டு சினிமணி விளாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன வீடியோஸ் பார்க்க போகிறோம்னா மை லன்ச் ப்ரிப்ரேஷன் வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்துக்கு பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இன்னைக்கு நம்ம லன்ச் ரசம் முருங்கைக்கீரை. கடுகு, இதில் பார்த்தீங்கன்னா பூண்டு வந்து நசுக்கி வச்சுருக்கோம், ஜீரகத்தை நசுக்கி வச்சுருக்கோம். அதில் கடுகு போட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் லன்ச் தான் இன்றைக்கி, ரொம்ப ஹெவியாலாம் இல்லை, சிம்பிள். வாசனை கம்மன்ற ரெண்டு பூண்டு வாசனையும், புளி தண்ணி, புளி, அந்த தக்காளி எல்லாமே அதில் கரைச்சிருக்காங்க. புளி, தக்காளி, பச்சை மிளகாய் அதிலே போட்டுருக்காங்க. அப்புறம் பெருங்காயம், மஞ்சத்தூள் எல்லாமே அதிலே சேர்த்துருக்காங்க. அவ்வளோதான். இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஒரு கொதி வரத்துக்கு முன்னாடியே இறக்கிடணும். நிறைய வந்த பிறகு லைட்டாக ஒரு கொதிச்ச உடனே டக்குன்னு ஆஃப் பண்ணிடணும். மூடி வச்சு ரசம் கொதி ஆரம்பிச்சுட்டு நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்படி தான் நிறைய வந்த பிறகு ஒரு லைட்டாக கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடணும். இந்த தண்ணியை ஊற்றி லைட்டாக கொதிக்க வச்சு இந்த மாதிரி சுண்டுற வரைக்கும் எடுத்து வதக்கணும். ஊற்றி வெங்காயம் போட்டுருக்காங்க. முருங்கைக்கீரை ஃபஸ்ட்டில் காட்டுறப்போ அந்த தண்ணியிலே உப்பு சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு வதக்கணும். இப்போ அந்த முருங்கைக்கீரை இடத்துல போடுங்க. முன்னாடி உப்பு போட்டனால இந்த உப்பு சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. தேங்காய் போட்டுலாம் இல்லைனும் முருங்கைக்கீரையில் நிறைய நன்மைகள் இருக்குது. நான் கூட சொல்கிறேன். முருங்கைக்கீரை ரெடி ஆயிட்டு.
முருங்கைக்கீரை நன்மைகள் நம்ம பார்க்க போகிறோம். முருங்கை மரத்தினோட இலைகளும் சரி, பூக்களும் சரி, காய்கள் எல்லாமே மருத்துவ குணங்கள் நிறையாவே இருக்கிறதுல. முருங்கைக்கீரையோட சாறை நம்ம டெய்லியும் குடிச்சிட்டு வந்தால் நம்ம ஹீமோகுளோபின் லெவல், அதாவது ப்ரெஷரை வந்து சரியான லெவலுக்கு அது கொண்டு வருது. நம்மளோட மனப்பதற்றத்தையும் அது ரொம்ப தணிக்குது. அடுத்து நீரிழிவுக்கு சிறந்த மாமருந்துன்னு சொல்லலாம் இந்த முருங்கைக்கீரை. அவர் குளுக்கோஸோட அளவை இது வந்து கட்டுப்படுத்துது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பொதுவான அதாவது இதில் வந்து புரதம் வந்து போதுமான அளவுக்கு இருக்குது. சைவ உணவுக்காரங்களுக்கு வந்து சோயாவில் தான் அந்த அதிகபட்சம் புரதம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உணவுத்துறை நிபுணர்கள் இப்போது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா முருங்கைக்கீரையை தான் வந்து புரதச்சத்து குறைபாடுகளுக்கு வந்து அவங்க பரிந்துரைக்க ஆரம்பிக்கிறாங்க. முருங்கைக்கீரையில் வந்து நமக்கு வந்து புரதமானது முட்டை, பால் மற்றும் இறைச்சியில் கிடைக்கக்கூடிய புரதத்துக்கு இது இணையாகவே இருக்குது முருங்கைக்கீரையில். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹீமோகுளோபின் அளவு வந்து இது இன்க்ரீஸ் பண்ணுது. மனிதர்களுக்கு தேவையான 20 அமினோ அமிலங்களில் 18 இந்த கீரையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது முருங்கைக்கீரையில் மனித உடலால் தயாரிக்கப்பட இயலாத 8 அத்தியாவசிய அமினோ அமிலங்கள் வந்து இறைச்சியில் மட்டுமே கிடைக்கும். அந்த 8 அமிலங்களை கொண்ட ஒரே சைவ உணவும் பார்த்தீங்கன்னா இந்த முருங்கைக்கீரை தான். ஒரு ஸ்பூன் நெய்யை வதக்கி அதில் வந்து பார்த்திங்கன்னா மிளகு, ஜீரகம் பொடித்து போட்டு தினமும் நம்ம காலையில் வந்து சூடான சாதத்துலேருந்து பிசைஞ்சு முருங்கைக்கீரை பிசைஞ்சு சாப்பிட்டா ஹீமோகுளோபினோட அளவு வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா குழந்தையின்மை பிரச்சனை, அதாவது குழந்தையின்மை பிரச்சனைக்கு வந்து முருங்கைக்கீரை மட்டுமின்றி முருங்கைப்பூவும் ஒரு மருந்தாக பயன்படுத்தப்படுது. ஸோ முருங்கைப்பூ வந்து பொடி மாசம் செஞ்சு அதை சாப்பிட்லாம். ஸோ இல்லைன்னா அரைவேக்காட வேக வச்சு பாசி பருப்புடன் முருங்கைப்பூவையும் பொடியாக நறுக்கி நம்ம வெங்காயம் சேர்த்து வந்து சமைச்சு சாப்பிட்லாம். ஸோ இது மாதிரி சாப்பிட்டா வந்து குழந்தைமை பிரச்சனை தீர வந்து ரொம்பவே உதவும். கர்ப்ப கோளாறுகளை வந்து இது வந்து சரி செய்ய ரொம்ப உதவுது. சளி இருமலுக்கு ஒரு நல்ல மருந்தாக இருக்குது. ஸோ ஒரே ஒரு கைப்பிடி பருப்பு சேர்த்து வைக்கிற தண்ணி சாம்பாரில் வந்து கொதிக்கும் போது நாங்கள் இங்கே வந்து ஒரு முருங்கைக்கீரையை வந்து நம்ம அப்படியே